செம்மணி புதைகுழி வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகின்றது. மன்னார் காற்றாலை திட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தம், ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலில் இணக்கப்பாடு. படுகொலிகளுக்கு நீதி வேண்டும், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் சாணக்கியன் எம்பி வலியுறுத்தல். முத்தேன்கட்டு சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணைகள் இடம்பெறும், அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு. ஓமந்தையில் வனவள திணைக்கள அதிகாரி துப்பாக்கியை காட்டி மிரட்டியமையால் அங்கு பெரும் பதற்ற நிலை. ஸ்டேல் ரஷ்ய மோதல் பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் அத்துமீறல், ஐநா எச்சரிக்கை. மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்கும் திட்டங்களை ஒரு மாத காலத்துக்கு இடைநிறுத்தி வைப்பதுடன் அதற்குள் அந்த காற்றாலை திட்டம் தொடர்பாக அரசு நியமிக்கும் தரப்பினர் மன்னார் மக்களின் அபிப்பிராயங்களை பெறுவார் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் அதன் பின்னர் இதுவரை திட்டமிட்டு அங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ள 70 மெகாவாட் மின் உற்பத்தி திட்டம் அப்படியே முன்னெடுக்கப்படும். மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்கும் சர்ச்சைக்குரிய விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 மற்றும் மன்னார் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினர் நேற்று தினம் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடல் ஒன்று நடத்தியிருந்தனர். மன்னார் தீவில் மக்கள் குடியிருப்புகள் உள்ள பகுதிக்குள் இத்தகைய காற்றாலை திட்டங்கள் தேவையில்லை என இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மன்னார் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளால் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தப்பட்டது. அத்தோடு மன்னாரில் காற்றாலை அமைக்கும் திட்டத்துக்கு மன்னார் மக்கள் எதிரானவர்கள் அல்லர் எனவும் மன்னார் தீவுக்குள் குடியிருப்புகள் உள்ள பகுதிக்குள் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்கும் செயற்பாட்டையே மன்னார் மக்கள் எதிர்க்கின்றனர் எனவும் ஜனாதிபதியிடம் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. கடந்த கால இனவாத அரசுகள் இத்தகைய காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைப்பதற்கான அமைச்சரவை அனுமதிகளை வழங்கியுள்ள போதும் காற்றாலை அமைப்பது தொடர்பில் மக்களின் கருத்துக்கள் ஆலோசனைகள் கேட்டறியப்படவில்லை எனவும் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டப்பட்டது. காற்றாலை திட்டம் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதுடன் இந்த விடயத்தில் மன்னார் மக்களின் அபிப்பிராயங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இதன்போது மன்னார் காற்றாலை திட்டத்தால் ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பிலும் ஜனாதிபதிக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, இப்போதும் இதுவரை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்பட்டே ஆக வேண்டும். அவற்றை நிறுத்தினால் பெரும் நெருக்கடிகள் வரும். 2028 உரிய மின் உற்பத்தி இல்லாமல் நாடு தழுவிய மின்வெட்டு வரக்கூடிய ஆபத்து உண்டு. ஆகையால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுவிட்ட திட்டங்களுக்கு ஒத்துழையுங்கள். அவற்றை அமைப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் குறித்து எனது பிரதிநிதிகள் குழு மூலம் விரிவாக அறிந்து கொள்வேன். பிரச்சினைகளுக்குரிய தீர்வையும் பெற்றுத் தருவேன். மக்களின் பிரச்சினைகளை செவிமடுத்து ஆராய்வதற்காக இந்த திட்டத்தை ஒரு மாத காலத்துக்கு நிறுத்தலாம். அச்சமயத்தில் உரிய பிரதிநிதிகள் மூலம் பிரதேச மக்களின் பிரச்சினைகள் கருத்துக்கள் உள்வாங்கப்படும். அவற்றை தீர்ப்பதற்கான வழிவகைகளை உடனடியாக முன்னெடுப்போம். ஆகவே திட்டமிட்டு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுவிட்ட ஏற்பாடுகளை நிறுத்த முயற்சிக்க வேண்டாம். இனிமேல் புதிய திட்டங்களை மன்னார் தீவை தவிர்த்து வெளியில் ஆலோசிக்கலாம் என தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராச ரவிகரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், செல்வம் அடைக்கலநாதன், காதர் மஸ்தான், ரிஷாட் பதியுதீன், உபாலி சமரசிங்க, மயில்வாகனன் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மற்றும் மண்டூரில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நேரில் வலியுறுத்தினார். மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பிரசன்னத்துடன் நேற்று தினம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படுகின்ற பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சம்பந்தப்பட்ட பல பிரச்சினைகள் ஆராயப்பட்டு தீர்மானங்களும் எடுக்கப்பட்டன. இதன்போது அண்மையில் மட்டக்களப்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் வீட்டின் முன்னால் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இறந்தவர் மற்றும் மண்டூரில் துப்பாக்கிச்சூட்டு நடத்தி கொல்லப்பட்ட மதிதயன் ஆகியோருக்கு காணி சீர்திருத்த ஆணையாளர் விமல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை அடையாளம் கண்டு நீதியை சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும் என சாணக்கிய நம்பி கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கு அமைச்சர் விஜயபால பிரசன்ன பதிலளிக்கையில், கடந்த அரசுகளில் இவ்வாறு பல கொலைகள் நடைபெற்றுள்ளன. ஆனால் நாம் எந்த விதமான வேறுபாடுகளுமின்றி பூரண விசாரணைகளை மேற்கொண்டு நீதியை நிலைநாட்டுவதற்காக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். போலீஸ் திணைக்களம் அரசியலை மயப்படுத்தவில்லை. நாம் எந்த பேதமுமின்றி நீதியையும் சட்ட ஒழுங்கையும் நிலைநாட்டுவதற்காக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மண்டூர்
மதிதயனின் கொலைக்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக இந்த சம்பவம் தொடர்பாக மேல் விசாரணை செய்து நீதியை நிலைநாட்டுவதற்கு விசாரணையை ஆரம்பிக்குமாறு வெள்ளாவள்ளி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அமைச்சர் பணிப்புரை வழங்கியுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. புதைகுழியின் மண் மாதிரிகள் தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் நீதிமன்றத்தினால் கூறப்பட்டிருந்த நிலையில் இன்று வழக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழி மீதான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இதுவரை 147 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 133 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்திருந்தன. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3வது இறுதிக் கட்டமுமான நடவடிக்கைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. செம்மணி புதைகுழியின் மண் மாதிரிகள் உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகள் நீதிமன்றத்தால் கோரப்பட்ட நிலையில் இன்றைய வழக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த அகழ்வு பணிகளின் போது தரையை ஊடுருவும் டிரேடர் அமைப்பின் மூலம் ஸ்கேன் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது தொடர்பான அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியுள்ளது. அந்த அறிக்கையும் சில வேளைகளில் இன்று சமர்ப்பிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எந்தவித சூழ்ச்சியும் செய்யவில்லை என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த பொறுப்பில் இருந்து விலகிவிட முடியாது. நாம் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சூழ்ச்சி செய்யவில்லை. எனவே சிறுபிள்ளைத்தனமாக அறிவிப்புகளை விடுவிப்பதை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நிறுத்த வேண்டும். செய்ய முடியும் என உறுதியளித்தே அனுர தரப்பினர் ஆட்சிக்கு வந்தார்கள். எனவே உறுதிமொழிகளை நிறைவேற்றி காட்ட வேண்டும். அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் வரை நாம் அரசை பாதுகாப்போம். அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் எந்தவித குழப்பமும் இல்லை என தெரிவித்துள்ளார். பிள்ளையானன்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனால் செய்யப்பட்டவை என சந்தேகிக்கப்படும் கொலைகளில் முக்கிய துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியவர் என கருதப்படும் பிள்ளையானின் சகாவான முகமது ஷாகித் என்பவரை மட்டக்களப்பு காத்தாங்குடியில் அவரது வீட்டில் வைத்து நேற்றைய தினம் புதன்கிழமை கைது செய்துள்ளார் என போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் அமைச்சரும் பிள்ளையான் என அழைக்கப்படும் சந்திரகாந்தனை கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி கைது செய்தனர். அவரிடம் தொடர்ந்து இடம்பெற்று வரும் விசாரணையை அடுத்து காத்தாங்குடியைச் சேர்ந்தவரும் கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியில் இருந்து பிள்ளையானுக்கும் செயற்பட்டவருமான 45 வயதுடைய முகமது ஷாஹித்தை நேற்று தினம் மாலை அவரது வீட்டில் வைத்து கொழும்பிலிருந்து சென்ற குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்தனர் என தெரிவித்துள்ளார். இதேவேளை கைது செய்யப்பட்டவர் கடந்த 2024 ஜூன் 17ஆம் தேதி காத்தாங்குடி மீன்பிடி லாகா வீதியில் உள்ள வீடொன்றில் தனிமையில் இருந்த பெண்ணிடம் தங்க ஆபரணங்களை கொள்ளையடிப்பதற்காக கைத்துப்பாக்கியால் ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளார். இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து 3 நாட்கள் பொத்துவில் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்த நிலையில் அவரிடமிருந்து அந்த கைத்துப்பாக்கியை மீட்க முடியாத நிலையில் அவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்தி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பின்னர் நீதிமன்ற பிணையில் வெளிவந்துள்ளார். இவர் ஏற்கனவே பல குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர், கைது செய்யப்பட்டு வெளிவந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முத்தேன்கிட்டு ராணுவ முகாமில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை இடம்பெற்று வருகின்றது. தவறு செய்தால் யாரென்றாலும் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவது எமது பொறுப்பாகும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்றைய தினம் புதன்கிழமை பழைய கச்சேரி மண்டபத்தில் அமைச்சர் சுனில் ஹந்தனெத்தியின் தலைமையில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், முல்லைத்தீவு முத்தேன்கிட்டு ராணுவ முகாமை அண்டி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஊடகவியலாளர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்கள் அனுமதியின்றி உள்ளே நுழைந்தனர் என்பதும் தெரியும். இருந்தபோதும் அந்த முகாமிற்குள் உள்நுழைந்த சம்பவம் தொடர்பாக 3 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அங்கு இரும்பு திருடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் ராணுவத்தினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இரும்பு கடத்தலில் 3 ராணுவத்தினர் ஈடுபட்டனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன் நிமித்த 3 ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. அதேவேளை நீதியாக விசாரணை இடம்பெற்று வருகின்றது. இதனை மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். எனவே தவறு செய்தவர்கள் யார் என்றாலும் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவது எமது செயற்பாடாகும். அதேவேளை இராணுவ முகாம்களையே போலீஸ் நிலையங்களையே அவசியம் இல்லாமல் அகற்ற வேண்டியது இல்லை எனவும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். எனவே பாதுகாப்பு அமைச்சர் என்ற முறையில் பாதுகாப்பான அல்ல முக்கியமான இடங்களை தவிர பிற இடங்களில் கூடுதல் நிலங்களை விடுத்துள்ளோம். நிலப்பிரச்சனைகள் தொடர்பாக இன்றும் விவாதித்தோம். எனவே எங்கள் முதல் நோக்கம் மக்களின் நிலங்களை போலீஸ் நிலையங்கள் கையகப்படுத்தியிருந்தால் மாற்று இடத்தை கண்டுபிடிப்பதாகும். தேவையற்ற குழப்பத்தை உருவாக்குவது அல்ல, மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்கள் கொள்கை எனவும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் பற்றி கிடைத்த புலனாய்வு தகவலை மேசையில் பத்திரப்படுத்தி வைத்து பொறுப்பை மீறியவர்கள் இந்த அரசியல் உயர் பதவிகளில் உள்ளார்கள். அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எம்பி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் முழுமையாக அரசியலாகிவிட்டது. குண்டு தாக்குதல்கள் பற்றி போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைத்தே இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக செயற்பட்டார். இவர் தனது பதவிக்கான பொறுப்பில் இருந்து விலகியுள்ளார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டுள்ளானவரை பதவியிலிருந்து வைத்துக்கொண்டு எவ்வாறு சுயாதீனமான முறையில் விசாரணைகள் இடம்பெறும் என்பதில் பாரிய சந்தேகம் காணப்படுகின்றது. ஆகவே இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிப்போம். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பில் கிடைத்த புலனாய்வு தகவல்களை கொண்டு எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்காமல் அவற்றை அலுவலகம்படியில் பத்திரப்படுத்தி வைத்தவர்கள் இந்த அரசில் உயர் பதவிகளில் உள்ளார்கள். அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். வவுனியா ஓமந்தை கொந்தக்காரன் குளம் பகுதியில் காணியொன்றில் அபிவிருத்தி பணிகளை செய்து கொண்டிருந்தவர்களை வனவள திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தமையால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் உள்ள காணியொன்றில் அபிவிருத்தி பணிகளை அந்த காணியின் பராமரிப்பவர்களால் நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது அந்த பகுதிக்கு சென்ற வனவள திணைக்கள அதிகாரிகள் இது வனவள திணைக்களத்திற்கு உரிய சொந்தமான காணி என தெரிவித்து அந்த பணிகளை தடுத்து நிறுத்தியமையுடன் அதில் ஈடுபட்ட ஒருவரை தமது வாகனத்தில் ஏற்றிச் சென்றுள்ளார். இதன்போது அந்த காணியின் உரிமையாளர் என கூறப்படும் நபர் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். அத்துடன் கைது செய்யப்பட்டவரை விடுவிக்குமாறு கோரியிருந்தார். இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது. இதன்போது வனவள திணைக்கள அதிகாரி தனது கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டினார் என பொதுமக்களால் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்த சம்பவத்தில் தமது கடமைக்கு இடையூறு விளைவித்தமையுடன் குற்றவாளியை தப்பிக்க ஒத்துழைப்பு வழங்கினார் என தெரிவித்து வனவள திணைக்கள அதிகாரிகளால் ஓமந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா ஓமந்தை உட்பட பல்வேறு பகுதிகளில் மக்களின் பூர்வீக காணிகளில் வனவள திணைக்களம் எல்லை கற்களை போட்டுள்ளமையினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் நேற்று தினம் 2 இடங்களில் துப்பாக்கிச் சூடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹாங்வேலவின் பகத்கம பகுதியில் நேற்று தினம் இரவு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் என ஹாங்வேல போலீசார் தெரிவித்தனர். இதன்போது ஒருவருக்கு காலில் காயம் ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை மினுவாங்குடை பத்தட்டுவன பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் பஸ்லீப் என்ற நபரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். எனினும் துப்பாக்கிச் சூட்டில் பஸ்திலீப் என்ற நபர் எந்தவித காயங்களுமின்றி உயிர் தப்பியுள்ளார் என மினுவாங்கடை போலீசார் தெரிவித்தனர். இதேபூர்வமான யாழ்ப்பாணத்திற்கு ஒற்றுமையின் தூய்மையான நெடும் பயணம் எனும் கருப்பொருளிலான செயற்திட்டம் 14ஆம் திகதி முதல் எதிர்வரும் 20ஆம் திகதி வரையில் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில் இது தொடர்பான விளக்கம் அளிக்கும் ஊடக சந்திப்பு நேற்று தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அனைவருக்கும் வணக்கம். நான் சாரதாஞ்சலி மனோகரன், ஜனாதிபதி சிரேஷ்ட உதவி செயலாளர்.
கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்துக்கு என்ற தொனிப்பொருளிலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான விழிப்புணர்வை மேற்கொள்வதற்காக நாங்கள் கொழும்பிலிருந்து இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கிறோம். கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படுவது சமூக ரீதியாக, சுற்றுச்சூழல் ரீதியாக, ஒழுக்கநெறி ரீதியாக மக்களுடைய மனப்பாங்கிலே மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் அழகான வாழ்வையும் புன்னகைக்கும் மக்களையும் கட்டியெழுப்புவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்திட்டம். இது இலங்கையிலே தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் 3 தேசிய செயற்திட்டங்களான டிஜிட்டல் ஸ்ரீலங்கா, பிரஜாசக்தி எனப்படுகின்ற வறுமை ஒழிப்பு செயற்திட்டம் ஆகியவற்றோடு இணைந்ததான 3வது செயற்திட்டமாகும். இந்த செயற்திட்டம் இந்த ஒரு வார காலமும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை அடிப்படையாக கொண்டு யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நடாத்த இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நடமாடும் சேவைகள், சமூகத்தின் பல்தரப்பட்ட வகுப்புகளுக்குமான விழிப்புணர்வு செயற்பாடுகள், சிறுவர்களுக்கான சித்திர போட்டி நிகழ்ச்சி உட்பட பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகள் ஆகியன இந்த செயற்திட்டத்தினூடாக நடைபெற இருக்கின்றன. கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படுவது அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அழகான வாழ்வை உருவாக்குவதற்கு எப்படி எங்களுடைய மனப்பாங்குகளை மாற்ற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டதாகவே இருக்கிறது. இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்ததன் பின்னர் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருளிலே நாடு முழுவதும் இந்த திட்டத்தை, கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். அது உண்மையிலே ஒரு மக்களுடைய மனதிலே ஒரு சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சுற்றுச்சூழல் சம்பந்தமாக மற்ற சமூக மற்றும் நெறிமுறை ஆகியவற்றின் ஒரு அடிப்படையில் ஒரு சிறந்த ஒரு மனப்பாங்கு உள்ளவர்களாக, நாட்டை நேசிக்கிறவர்களாக, சூழலை நேசிக்கின்றவர்களாக வர வேணும் என்ற ரீதியில் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா அதோடு பல திட்டங்களையும் கொண்டதாக அமைகின்றது. ஆகவே இந்த நேரத்திலே இப்பொழுது மிக முக்கியமான எமது யாழ் மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே, வட மாநிலத்தினுடைய யாழ் மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே இன்று நல்லூர் கந்தசுவாமி கோயில் திருவிழா நடைபெற்று கொண்டார்கள். அவை அந்த சூழலிலே பல வெளிநாட்டவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய காலத்திலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருளை ஒரு மக்களுக்கு தெளிவூட்டுகின்ற அல்லது வெளிப்படைய செய்கின்ற ஒரு நோக்கமாக இந்த திட்டங்கள் இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை அந்த வகையிலே இன்றிலிருந்து பல திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது ஏற்கனவேயும் இதை முதலேயும் ஆரம்பித்திருக்கிறார்கள். சில திணைக்களங்கள் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இதை விரைவாக தொடர்ந்து செய்வதற்கும் மக்களுடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேணும். மிக முக்கியமானது சமூக மாற்றம் ஏற்படுத்த வேணும். ஒரு சட்டத்தை நேசிக்கின்றவர்களாக, சமூகத்தை மதிக்கின்றவர்களாக, மற்ற சூழல்களை மதிக்கின்றவர்களாக மாற வேணும். அந்த மனப்பான்மை ஏற்படுத்தினால்தான் ஒரு அழகான நாட்டை கட்டியெழுப்ப முடியும். அந்த வகையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்டதிலே நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அது எங்களுடைய வடமாகாணத்தினுடைய யாழ்ப்பாணத்திலும் இந்த விழிப்புணர்வு அது பெரிய அளவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நன்றி. ஸ்டேல் ரஷ்ய படையினர் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் மோதல் இடம்பெறும் பகுதிகளில் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக வெளியான தகவல் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி குறித்த 2 தரப்பினரும் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்களில் நம்பகரமான சந்தேகத்திற்குரியவர்கள் பட்டியலில் சேர்க்கப்படலாம் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரெஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையால் தொடர்ந்து ஆவணப்படுத்தப்பட்ட பல்வேறு வகையான பாலியல் வன்முறைகள் தொடர்பான தகவலின் அடிப்படையில் அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் சிறைகள், தடுப்பு மையங்கள் மற்றும் இராணுவ தளங்களில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய படைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீறல்கள் குறித்தும் தான் மிகவும் அதிருப்தி அடைவதாக தெரிவித்துள்ளார். இதற்கமைய அனைத்து பாலியல் வன்முறை செயல்களையும் உடனடியாக நிறுத்துவதை உறுதி செய்வதற்கு அவசியமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இஸ்ரேல் அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரெஸ் வலியுறுத்தியுள்ளார்.